கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அனைவருக்கும் வணக்கம். நமது புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து சுமார் 3000 கோடி ரூபாய் அளவிற்கு இன்று அடிக்கல் நாட்ட வருகை தந்திருக்கின்ற எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, அன்பிற்குரிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களே, எனது அன்பிற்குரிய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, எனது அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்களே மற்றும் செயலர்களே, துறை சார்ந்த அதிகாரிகளே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று நம்மிடையே வந்து அடிக்கல் நாட்டி உரையாற்ற இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்ற உண்டு. நம்முடைய புதுச்சேரியுடைய வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்ட நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பெஸ்ட் புதுச்சேரியை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி நம்மிடையே உரையாற்றி இருக்கின்றார்கள். இந்த நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது 5 ஆண்டுகள் முடிவுறுகின்ற இந்த நிலையில் நம்முடைய ஆட்சி எந்தெந்த திட்டங்களை கொண்டு வந்து எப்படி மக்களுக்கு அந்த திட்டங்களை செயலாற்றி இருக்கின்றது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். நம்முடைய புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் எத்தனை கோடி ரூபாய் நம்முடைய புதுச்சேரி அரசு செலவிட்டு வருகின்றது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இவை அத்தனையும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய ஆசி மற்றும் உறுதுணையால் அதிக நிதியை நாம் மத்திய அரசு பெற்று அத்தனை வளர்ச்சி திட்டங்களையும் செய்து கொண்டு வருகின்றோம். நம்முடைய அரசு பொறுப்பேற்று விவசாய பெருமக்களுக்கான திட்டங்கள் அனைத்தையும் செய்து முடித்திருக்கின்றது. ஆதி திராவிட மக்களுக்கான திட்டங்கள் அத்தனையும் முழுமையாக செய்திருக்கின்றது. நம்முடைய கல்வி பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொண்டு வந்து அதை முழுவதுமாக செலவிட்டு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கின்ற ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சமூக பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு, குடும்ப தலைவிக்கான பாதுகாப்பு, இப்படி ஒரு சமூக பாதுகாப்பு என்ற நிலையில் அத்தனை திட்டங்களை முழுமையாக செயல்படுத்திய அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு என்ற நிலையில் பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற நிலையில் நம்முடைய திட்டங்கள் இருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, மீனவ சமுதாய மக்களுக்கான உதவித்தொகை திட்டங்கள், ஆதி திராவிட மக்களுக்கான நலத்திட்டங்கள், வீடு கட்டுகின்ற திட்டங்கள், இப்படி எல்லா துறைகளிலும் உள்ள திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய ஒரு அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. அதன் மூலமாக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் விரும்பியவாறு பெஸ்ட் புதுச்சேரி ஒரு சிறந்த மாநிலம் என்ற நிலையை இந்த அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை மேலும் மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் சிறந்த மாநிலம் என்ற நிலையில் இந்திய திருநாட்டில் பெயர் பெற்றிருப்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். குறிப்பாக சமூக நல திட்டங்கள் முழுமையான நிலையில் எல்லோரும் எல்லா மாநிலமும் வியந்து பாராட்டுகின்ற அளவில் அந்த திட்டங்கள் இருப்பதை நாம் நிச்சயமாக அறியலாம். அப்படி புதுச்சேரி மாநில வளர்ச்சியில் நம்முடைய அரசானது மிகுந்த அக்கறை கொண்டு எல்லா திட்டங்களையும் சிறந்த முறையில் செயலாற்றி வருகின்றது. அதற்கு எப்பொழுதும் நம்முடைய மத்திய அரசு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. இருந்தாலும் எங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை உண்டு, சிறிய ஒரு வலி உண்டு, வருத்தம் உண்டு. எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இங்கே செயலாற்றினாலும் ஒரு மாநில அந்தஸ்து, ஒரு தனி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். பல ஆண்டுகளாக எங்களுடைய அரசானது புதுச்சேரி மக்கள் விரும்பியவாறு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள். சட்டமன்றத்தில்
தீர்மானமாக இயற்றி சுமார் 13 முறை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. என்று சொன்னால் எத்தனை வளர்ச்சியை பெற்றாலும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அமைச்சரவை இவற்றிற்கு தேவையான அதிகாரம் வேண்டும் என்பதுதான் புதுச்சேரி மாநில மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும். அதனால் நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஒரு கோரிக்கையை ஏற்று எங்கள் மாநிலத்திற்கு அதை செய்து கொடுப்பார்கள் என்று தாழ்மையோடு கேட்டு நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி அவர்கள் இங்கே வருகை தந்து பல திட்டங்களை செயல்படுத்த இருப்பது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களை மனமாற வரவேற்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நடுவில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.